ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் பேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் சண்டே பண்ண ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டீட்டெயிலாக நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டு ஸ்டைலில். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மீனை நான் ஒரு 3/4 கிலோ குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நல்லா அலசிட்டு உள்ள தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துட்டு உப்பு போட்டு பெரட்டி அலசிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 முழு பூண்டு, அப்புறம் சிறு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஃபிஷ் குழம்புக்கும் தேவைப்படும். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தோலை உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஜாரில் தக்காளியை ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உரித்த வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். அப்புறம் மண்பானை சட்டியில் தான் நான் ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். அந்த மண் சட்டியை சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை அதில் போடணும். போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டுறணும். போட்டு நல்லா கிளறிக்கங்க. அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பாதி வற்றினோன்னே என்ன பண்ணணுன்னா, குழம்பு பொடி, ஆக்சுவலி இது என்னோடய மதர்-இன்-லா எனக்கு கொடுத்த குழம்பு பொடி. இங்கே ரெசிபீஸ் வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குழம்பு பொடி நீங்கள் ஒரு 3 இல்லாட்டி 4 டீஸ்பூன் எடுத்து போடுங்க. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மசாலா பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, செக் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, புளி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து புளிக்கரைச்சல் ஊற்றிடுங்க. அது ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. கிளறி கொதிக்க விடணும். நல்லா தட்டு வச்சு மூடி கொதிக்க விட்டுருங்க. உப்பு போட மறந்துட்டு அதனால உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் கையளவு உப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷு அலசி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் அதில் போடணும். ஒன்றா மெதுவாக போடணும்.
மண்சட்டியில் வச்சா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா அரைச்சி போட்டோம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. பிள்ளைங்க எல்லாம் தனியாக வதக்கி வச்சுட்டோன்னா குழந்தைங்க வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க வெங்காயம் தக்காளியை. இதில் வந்து அரைச்சி போட்டதுனால அவங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறதுக்கு சான்ஸே அமையாது எப்போவுமே. பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். அதாவது சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் குழம்ப. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஃபிஷ்ஷெல்லாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு வந்து அதே மாதிரி நான் ஒரு 3/4 கிலோ ஃபிஷ் எடுத்து அதே மாதிரி உப்பு போட்டு பெரட்டி எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். எந்த மீன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான்ட்டு கிடையாது, இந்த ஃபிஷ் தான் எடுக்கணுன்ட்டு கிடையாது. மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் போட்டேன். அது நீங்களும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். நல்லா எல்லா மசாலா ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் எல்லாமே உள்ளே போய் நல்லா சாரும். பண்ணிவிட்டு மூடி, ஒரு தட்டை எடுத்து மூடி ஒரு வச்சிருங்க. ஒரு 1 hour கழித்து, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து ஒரு தோசைக்கல்லை எடுத்து அது நல்லா சூடாகணும். இந்த சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன், உடனே சூடாயிரும் அடுப்பை. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஃபிஷ்ஷு எண்ணெய் சூடானதுனால ஃபிஷ்ஷை மெதுவாக ஒன்றா எடுத்து வைங்க தோசைக்கல்ல. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு கரண்டியை இல்லாட்டி ஸ்பூனை வச்சு பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி போட்டிங்கன்னா அடுத்த சைடும் பொரிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஃபிஷ்ஷு. பொரிச்சதை எடுத்து போட்டுருங்க. ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே தான் எடுத்து வைக்கணும். ஒன்றா அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். தோசைக்கல்லை எடுத்து வச்சு ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு ஒரு 4 ஃபிஷ் 3 ஃபிஷ்ஷு போட்டு பொரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷையும் நான் பொரிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஓப்பன்லேயே வச்சுருங்க இந்த பவுலை. ஏன்னா மூடி வச்சிட்டோன்னா சூடோட அந்த மொறுமுறுப்பு போயிடும். சூடோடு இருந்துச்சுன்னா தண்ணி வடிஞ்சு அந்த ஃபிஷ்ஷோட மொறுமுறுப்பு போயிடும். அதனால் இப்படி ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம். அதாங்க மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதான் எங்களுக்கு இன்றைக்கி டின்னரு. நான் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன், ரசமும் வச்சுருக்கேன், அப்புறம் ரைஸ் வச்சுருக்கேன். இதான் எங்களுக்கு லன்ச்சு. சண்டே எப்போவுமே மேக்ஸிமம் ஃபிஷ்ஷு மட்டன் எடுத்துருவோம். நீங்களும்
இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மீன் குழம்பு. நீங்கள் குழம்பு தூள் போட்டுக்கலாம், கடையில் வாங்கி குழம்பு தூள் போட்டுக்கலாம். குழம்பு வந்து 4லேருந்து ஒரு 4.5 ஸ்பூனு வந்து குழம்பு தூள் போட்டுக்கலாம், டேபிள் ஸ்பூனு. பாருங்கள், ரைஸு, அதெல்லாம் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் குழம்பு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை